அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ்ட்ரைல் கேரட் பீன்ஸ் பொரியல். வித்தியாசமான இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு நேரம் மாறட்டும், கடுகு பொரியட்டும். இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும். கேரட்டில் பார்த்திங்கனாக்கா ஃபைபர் அதிகமாக இருக்குது, பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணி கொடுக்குது. ஐ சைட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. 2 பச்சை மிளகாயை கீரி இதில் சேர்த்துட்டேன். 250 கிராம் பீன்ஸ் அண்ட் கேரட் இதில் சேர்த்துட்டேன். நறுக்கி இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்போட அளவு பார்த்திங்கனாக்கா ஒரு 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கேரட் அண்ட் பீன்ஸில் சத்துக்கள் அதிகம். இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீன்ஸில் நிறைய நார் சத்து இருக்குதுங்க. கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ரெண்டையுமே சால்யூபிள் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கேரட் அண்ட் பீன்ஸ் வெந்துருச்சு. ஒரு கைப்பிடி தேங்காவை, துருவன தேங்காவை இதில் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அரைச்சிட்டு வந்த அந்த பொடியை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் பார்த்திங்கனாக்கா சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.